சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு தனி மனிதர் இவ்ளோ பெரிய அரசு நிர்வாக கட்டமைப்பை எப்படி சட்ட ரீதியா எதிர்கொண்டார் அப்படிங்கிற ஒரு நிஜமான போராட்டத்தை தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இதுல யார் பக்கம் சரின்னு நாம தீர்ப்பு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த ஆவணங்கள் நமக்கு என்ன சொல்லுது, ஒரு குடிமகன் எப்படி சிஸ்டத்தை எதிர்கொண்டார் என்பதை தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த சம்பவத்தோட காலக்கோடு, அதாவது டைம் லைனை கொஞ்சம் பார்ப்போம். திரு சி பாக்யராஜ் அவங்களோட இந்த பயணம் ஜான்வரி 2023ல ஒரு பட்டா மாறுதல் மேல்முறையீட்டோட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2025ல தான் ஆர்டிஓ அலுவலகம் ஒரு ஆரம்பகட்ட விசாரணையே நடத்தியிருக்காங்க. அப்புறம் பிப்ரவரி 2026ல தகவல் ஆணையத்தோட உத்தரவு, அப்புறம் ஏப்ரல் 2026ல டிஆர்ஓ விசாரணை. யோசிச்சு பாருங்க, ஒரு சான்றிதழுக்காக இத்தனை வருஷங்களா எவ்வளோ பெரிய நிர்வாக தாமதம் நடந்திருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அதிகாரத்து வலைக்கழிப்பு, அடுத்து தகவல் அறியும் உரிமை போராட்டம், அப்புறம் மிக முக்கியமான நிரூபிக்கும் பொறுப்பு, அதாவது செக்ஷன் 19(5), அடுத்து டிஆர்ஓ விசாரணை, கடைசியா புதிய நியமனங்கள். பகுதி 1, அதிகாரத்துவமும் தொடர் அலைக்கழிப்பும். அதிகாரப்பூர்வ கோப்புகள்ல பதிவாகியிருக்கக்கூடிய மனுதாரரோட மைய குறைபாடு இதுதான். எனது பிறப்பு, இறப்பு, வாரிசு மற்றும் பட்டா மாத்துதல் விண்ணப்பங்கள் எவ்வித முறையான காரணமும் இன்றி நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ளன. இதை படிக்கும்போதே ஒரு சாமானிய மனிதரோட அந்த விரக்தியையும் ஏமாற்றத்தையும் நம்மளால கண்டிப்பா உணர முடியுது இல்லையா? இந்த அலைக்கழிப்பு எப்படி நடந்திருக்குன்னு இந்த புகார்கள் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. சின்னசேலம் தாசில்தார் திருமதி இந்திரா எந்த ஒரு காரணமும் இல்லாம விண்ணப்பங்களை நிராகரிச்சதா மனுதாரர் சொல்றாரு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதே பட்டா மாறுதல் கோரிக்கைக்கு அடுத்து வந்த தாசில்தார் திரு மனோஜ் முனியன் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சரியான ஆவணங்கள் இருந்தும் கூட PA ஜெனரல் திருமதி தனலட்சுமியோட வாய்மொழி உத்தரவுக்காக தாசில்தார் திரு பாலகுரு 4 வாரிசு சான்றிதழ் விண்ணப்பங்களை நிராகரிச்சிருக்காருன்னு புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த முரண்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு நிலைமையோட தீவிரம் புரியுது. பகுதி 2, தகவல் அறியும் உரிமை போராட்டம். இங்கதான் பிரச்சனை வேறொரு வடிவத்துக்கு மாறுது. தகவல்களை கேட்டு மனுதாரர் RTIல விண்ணப்பிக்கிறாரு. RDO அலுவலகத்தோட PIO, அதாவது பொது தகவல் அலுவலர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கேட்ட தகவல்கள் எல்லாம் மனுதாரருக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனுதாரரோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு எந்த தகவலும் வரல, என்னோட பட்டா மாறுதல் கோரிக்கையும் இன்னும் அப்படியே தான் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பகுதி 3, நிரூபிக்கும் பொறுப்பு, சட்டப்பிரிவு 19(5). இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிகாரி தகவலை அனுப்பிட்டேன்னு சொல்றாரு, ஆனா குடிமகன் தனக்கு அது கிடைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ அந்த தகவல் நிஜமாவே அனுப்பப்பட்டதா இல்லையான்னு சட்டப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? குடிமகனா அல்லது அதிகாரியா? இதுக்கான விடை தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஓட பிரிவு 19.5ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு மேல்முறையீட்டு விசாரணையில இந்த நிரூபிக்கும் பொறுப்பு முழுக்க முழுக்க பொது தகவல் அலுவலரை, அதாவது PIOவை மட்டும்தான் சேரும்னு சட்டம் அடிச்சு சொல்லுது. தகவல் கொடுத்தாச்சுன்னு PIO சொன்னா அதற்கான தகுந்த ஆதாரங்களோட அவங்க தான் அதை நிரூபிக்கணும். ஒரு சாதாரண குடிமகன் எப்படி சட்டத்தின் மூலமா அதிகாரிகளை பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். பகுதி 4, டிஆர்ஓ விசாரணையில் அதிகாரிகளின் அலட்சியம். இத கொஞ்சம் பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 24/4/2026 அன்னைக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வமான விசாரணை அழைப்பான இது. இதை அடிப்படையா வச்சுதான் ஏப்ரல் 30 அன்னைக்கு டிஆர்ஓவோட நேரடி விசாரணை நடக்கவே இருந்துச்சு. ஆனா அந்த விசாரணை நாள்ல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. ஏப்ரல் 30, 2026 இன்னைக்கு நடந்த டிஆர்ஓவோட நேரடி விசாரணைக்கு முறைப்படி சம்மன் அனுப்பப்பட்டும் கூட RDO அலுவலகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு PIOவும் ஆஜராகவே இல்ல. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அலட்சியம்னு தான் சொல்லணும். ஆனா மனுதாரர் இதை பார்த்து சும்மா இருந்தில்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரிக்கைகளை டிஆர்ஓ கிட்ட முன்வச்சாரு. ஆஜராகாத அந்த PIOக்கள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பா அபராதம் விதிக்கணும், டிஆர்ஓ உத்தரவையே மதிக்காததுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப உறுதியா நின்றார். அதிகாரிகளோட இந்த செயலை எதிர்கொள்ள இந்த கோரிக்கைகளை எல்லாம் எழுத்துப்பூர்வமா எழுதித்தர சொல்லி டிஆர்ஓவும் மனுதாரருக்கு உத்தரவிட்டார். பகுதி 5, புதிய பொதுத் தகவல் அலுவலர் நியமனம். இந்த விவகாரத்துல தமிழ்நாடு தகவல் ஆணையம் நேரடியாக தலையிட்டு ஒரு மாபெரும் முடிவு எடுத்தாங்க. சட்டப்பிரிவு 19.8.A.I கீழே இந்த கேஸ கையாள முற்றிலுமாக ஒரு புதிய பொது தகவல் அலுவலரை நியமிக்க உத்தரவிட்டாங்க. பதிலே சொல்லாத அதிகாரிகளை மாத்திட்டு புதுசா ஒரு அலுவலரை நியமிச்சது அந்த நிர்வாக அமைப்பிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம்.
வெறும் நியமனத்தோட ஆணையம் நின்னுடல, ரொம்ப கடுமையான சில உத்தரவுகளையும் போட்டாங்க. புதிய பிஐஓவை உடனே நியமிக்கணும், பிஏ ஜெனரல் முன்னிலையில டிஆர்ஓ ஒரு நேரடி விசாரணையை நடத்தணும். அது மட்டும் இல்லாம மே 13, 2026 அன்னைக்கு டிஆர்ஓ நேரா வந்து அந்த விசாரணை அறிக்கையை ஆணையத்துல சமர்ப்பிக்கணும்னு கராரான உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தகவல் ஆணையம் இதுக்கெல்லாம் கொடுத்த கெடு வெறும் 1 வாரம்தான். ஆமாங்க, வெறும் 1 வீக். மனுதாரர் கேட்ட எல்லா தகவல்களையும் 1 வாரத்துக்குள்ள, அதுவும் எந்த கட்டணமும் இல்லாம முற்றிலும் இலவசமா கொடுக்கணும்னு ஆணை பிறப்பிச்சாங்க. ஒரு குடிமகனோட சட்ட போராட்டத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி இது. கடைசியா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண குடிமகன் பிரிவு 19(5) பயன்படுத்தி நிரூபிக்கும் பொறுப்பை அதிகாரிகளுக்கே திருப்பி விட்டு அந்த முழு சிஸ்டத்தையுமே எப்படி செயல்பட வச்சாருன்னு இந்த ஆவணங்கள் வழியா நம்ம பார்த்தோம். அரசு அலுவலகங்கள்ல நாம சந்திக்கிற தாமதங்களையும் அலைக்கழிப்புகளையும் இதே மாதிரி சரியான சட்ட அறிவோட எதிர்கொண்டால் உங்களோட அடுத்த அரசு அலுவலக பயணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறும். நிச்சயமா இதை பற்றி சிந்தித்து பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நமது இந்த ஆவண அலசலை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.